ஓம் சாந்தி. நான் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்கின்ற ஆத்மா. நான் பற்றற்றவனாக இருக்கும் ஆத்மா. நான் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆத்மா. தந்தையிடமிருந்து சக்தி எடுப்பதற்காக நான் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றேன். நான் அனைத்தையும் தியாகம் செய்து தந்தையுடைய சேவையில் ஈடுபட்டிருப்பதால் நான் தந்தைக்கு பிரியமானவனாக ஆகின்றேன். மேலும் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியவனாக ஆகின்றேன். நான் என்னுடைய குஷியை நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கு என்னுடைய கர்மத்தை அகர்மமாக மாற்றிக்கொள்கின்றேன். நான் ஆத்மா, சாந்த சுரூபமானவன். நான் மிக உயர்ந்த அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருக்கின்றேன். நான் ஞான நட்சத்திரமாகவும் இருக்கின்றேன். நான் இரு புருவங்களுக்கு மத்தியில் மின்னக்கூடிய அதிசயமான நட்சத்திரமாக இருக்கின்றேன். நான் நன்றாக மின்னக்கூடிய நட்சத்திரமாகவும் அதிகமாக சேவை செய்வதாலும் தந்தையிடமிருந்து எனக்கு சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நான் தந்தைக்காக அனைத்தையும் தியாகம் செய்து சேவையில் ஈடுபட்டிருப்பதால் நான் தந்தைக்கு மிகவும் பிடித்தமானவனாக, மேலும் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியவனாக ஆகின்றேன். மீண்டும் போன கல்பத்தை போன்றே ராஜ்யமானது ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தின் சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கின்றது. பதித்தத்திலிருந்து தூய்மையாவதற்காக நான் தந்தையை நினைவு செய்கின்றேன். இப்போது நான் வீடு திரும்ப வேண்டும். நான் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றேன். மேலும் சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக் கொண்டே இருக்கின்றேன். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றேன். மேலும் 84 பிறவி சக்கரத்தையும் சுற்றுகின்றேன். இப்போது நான் தந்தையை நினைவு செய்து சக்கரவர்த்தியாக ஆகின்றேன். இப்போது இரவு முடிந்து பகல் வரப்போகின்றது. நான் இப்போது சப்தத்தை கடந்து தந்தையினுடைய நினைவிலேயே மூழ்கியிருக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு ஞானத்தினுடைய
இப்போது மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. யோகத்தினுடைய சக்தி மூலமாகத்தான் அமைதி ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. படிப்பின் மூலமாக ராஜ்யமானது கிடைக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மாதான் மனித சிருஷ்டியில் அனைவரையும் விட முதல் இளையானவர். நான் மனிதனிலிருந்து தேவனாக மாறுவதற்காக தந்தை ஒருவரை மட்டுமே நினைவு செய்கின்றேன். அதனால் என்னுடைய பாவமும் அழிந்து விடுகின்றது. பரமாத்மா ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினுடைய அடித்தளத்தை நாட்டுவதற்காக வந்திருக்கின்றார். ஒன்று ருத்ரமாலை, இன்னொன்று விஷ்ணுவுடைய வைஜெயந்தி மாலை. அதற்காகத்தான் நான் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். தந்தையை நினைவு செய்வதால் மாலையில் மணியாகின்றேன். நாம் நெருங்கிய குழந்தைகள் மாலையினுடைய மணியாக ஆகின்றோம். பக்தியில் நம்மைத்தான் அனைவரும் நினைக்கின்றனர். நான் வள்ளலின் குழந்தையாகிய எனது சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காண்பிக்கின்றேன். ஒருவர் எவ்வளவுதான் தீயவராயினும் அவர் மீது நான் இரக்கம் காட்டுகின்றேன். இந்த இரக்க மனமானது சுலபமாகவே நிமித்த உணர்வை வெளிப்படுத்துகின்றது. இந்த உண்மையான இரக்கமானது என்னை பற்றற்றவனாக மாற்றிவிடுகின்றது. நான் எந்தவிதமான விருப்பமும் இல்லாமல் இருக்கின்றேன். நான் ஆசையை அழித்து விடுகின்றேன். தந்தை என்ன கொடுக்கின்றாரோ அவற்றையே ஏற்றுக்கொள்கின்றேன். தந்தையின் கட்டளையானது கேட்பதை விட இறப்பது மேலாகும். தந்தையிடமிருந்து சக்தி எடுப்பதற்காக ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்கின்றேன். அவர் தந்தை, நான் அவரின் குழந்தை என்ற போதை என்னுடைய புத்தியில் இருக்கின்றது. அவருடைய சர்ச் லைட் மூலமாக நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகின்றேன். இரக்க பாவனை மூலமாக நிமித்தமான கருவியாக இருந்து சேவை செய்பவனாகி பற்றற்றவனாக இருக்கும் ஆத்மா நான். பிறருக்கு ஒத்துழைப்பு தந்து எனது கணக்கை சேமிப்பு செய்யும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய
பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.